அனைவருக்கும் வணக்கம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம 16 டேஸ் கிளாஸில் இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா 3 வேர்ட்ஸ் சென்டென்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். சரிங்களா? 3 வேர்ட்ஸ் சென்டென்ஸ்லாம் எப்படி வந்து சென்டென்ஸ் வந்து பேசுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்ட் டென்ஸ்னால் என்னென்னா ஒரு காலத்தில் நடந்தது, கடந்த காலம், இறந்த காலம்லாம் சொல்கிறோம்ல. நடந்து முடிஞ்சதை பற்றி பேசுகிறது பாஸ்ட் டென்ஸ்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸ். முடிஞ்சு போனதை பற்றி பேசுறதுக்கு பற்றி பார்க்க போகிறது வந்து பாஸ்ட் டென்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V2 வேர்ப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 50 வேர்ப்ஸ் பார்த்துருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு V1, V2, V3 வேர்ப்ஸ் அப்படின்ட்டு 3 வேர்ப்ஸ் பார்த்துருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த டென்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா V2 வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட் டென்ஸில். சரி, நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து வெர்ப் 1, வெர்ப் 2 நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். வெர்ப் 1ல் வந்து கோன்னு சொல்கிறதுக்கு வந்து வெர்ப் 2ல் வென்ட்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். வெர்ப் 3ல் வந்து கான் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது வந்து பாஸ்ட் டென்ஸில் வெர்ப் 2 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் நம்ம என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 வேர்ப்ஸ். V2 வேர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம், I, we, you, they, he, she, it எல்லாத்துக்குமே வந்து இந்த V2 வேர்ப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் I played football yesterday. I வந்து இங்கே வந்துருச்சு. I சப்ஜெக்ட், playedனா செகண்ட் வேர்ப், வெர்ப் 2, ஃபுட்பால் yesterday நான் நேற்று ஃபுட்பால் விளையாடினேன் அப்படி சொல்கிறதுக்கு வந்து V2 வேர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா he lived in Mumbai for 2 years. அவர் வந்து மும்பையில் இருந்தார், 2 வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில் இருந்தார். அதே மாதிரி he நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் வந்து lived in Mumbai for 2 years. He rained heavily last night. It rained heavily last night. Itன்னு வரும்போது நம்ம எதனா மழை பெஞ்சாலோ ஒரு விஷயத்த அனிமல்ஸை பற்றி பேசும்போது நான் சொல்லியிருந்தேன் ஹிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா மழை பெஞ்சுது லாஸ்ட் நைட், வந்து மழை வந்து அதிகமாக பெஞ்சுது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இட் ரைன் ஹெவிலி லாஸ்ட் நைட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். She watched a movie last night. அவள் வந்து போன லாஸ்ட் நைட் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்டு நம்ம யூஸ் பண்ணோம். We had our dinner together. ஹேஸ் வரும்போது அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்துருந்தோம். இங்கே வந்து ஹேடுன்னு வரும். We had our dinner together. நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் அப்படி சொல்கிறதுக்கு we had togetherனா ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து டுகெதர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் வந்து எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து டிட் நாட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் நாட் ப்ளஸ் V1 verb. டிட் நாட் வந்து டிடின் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம். டிடின் ப்ளஸ் V1 verb. அங்கே வந்து நம்ம பார்த்தது V2 verbs பார்த்துருந்தோம். V2 verbs நம்ம பார்த்துருந்தோம். இங்கே வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணும்போது V1 verbs வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் verb. I didn't play football yesterday. நான் வந்து நேற்று ஃபுட்பால் விளையாடல அப்படி சொல்கிறதுக்கு I didn't play football yesterday. செகண்ட் ஒன் இஸ் she didn't watch movie last night. அவள் வந்து மூவி பார்க்கல அப்படி சொல்கிறதுக்கு வந்து she didn't watch movie last night அப்படி சொல்லலாம். We didn't have our dinner together. dinner together. We didn't have our dinner together. ஒன்றாக உட்காந்து சாப்பிடல லாஸ்ட் நைட்டு, சாப்பிடல அப்படி சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். He didn't sleep well last night. அவள் வந்து சரியாக தூங்கலை அப்படி சொல்கிறதுக்கு அவர் வரும்போது he didn't sleep not well அப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம பாஸ்ட் டென்ஸில் இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து பாஸ்ட் டென்ஸில் எப்படி வந்து வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான இதோட கண்டினியூட்டியை பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.